ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி தேங்காய் நார் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மாஸ்கில் வச்சு 2 சைடும் நல்லா மடித்து கீழே இருந்து ஒரு மடிப்பு மடித்து முடிச்சு போட்டுக்கிட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் மாஸ்க் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, காட்டன் துணி ஏதாச்சும் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மாஸ்க் இன்னுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இப்போ இது முடிச்சு போட்டாச்சு. மேலே இருக்கக்கூடியதை நம்ம கிச்சனில் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னா, தோசை தவாலாம் தேய்க்கிறதுக்கு வெங்காயமோ இல்லாட்டி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். அதை மோஸ்ட்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக நமக்கு தோசையும் வரும். அதே சமயம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. எப்போல்லாம் நீங்கள் புது தேங்காய் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக இந்த மாதிரி நார் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாஸ்க் அழுக்காயிடுச்சுன்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பொதுவாக ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டுட்டு அதோட தோலை தூக்கி போட்டுடுவோம். அப்படி அந்த தோலை தூக்கி போடாமல் எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடாகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கிட்டால் நமக்கு இந்த மாதிரி தண்ணி கிடைக்கும். அதை நம்ம நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். எப்போல்லாம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிறோமோ அப்போ லைட்டாக இதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க காட்டனால் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு காய வச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி தீர்ந்து போன பெண்ணோட ரீஃபிலை தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த பென் மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பொதுவாக ஊசியெல்லாம் அப்படியே நூல்லையே சொருகி வச்சுருப்போம். ஒருவேளை ஒரு ஊசினா பரவாயில்ல, நிறைய ஊசி இருக்கும்போது இந்த மாதிரி பெண்ணில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊசியும் நம்ம கைகளில் குத்தாமல் தொலையாமல் பத்திரமா இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம மாடியில் துணிலாம் காய போடும்போது காற்றுல பார்த்திங்கன்னா கிளிப்லாம் தொலைஞ்சு போயிடும். அப்படி இல்லாட்டி ஒரு சில கிளிப் நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெண்ணோட மூடியை இந்த மாதிரி கிளிப்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம போட்டு வச்சோன்னா பறந்து கீழே விழுகாமல் இருக்கும். கிளிப்புக்கு பதிலாக நம்ம இந்த பெண்ணோட மூடியை யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம வீட்டில் கேலண்டர் தொங்க விட்டுருப்போம். அது பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி பறக்காமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் இந்த மாதிரி பெண்ணோட மூடியை சொருகி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக பறக்கவே பறக்காது. அடுத்த டிப் என்னென்னா, வீட்டு கதவோட பேக் சைட்லேயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஓரத்துலேயோ இந்த மாதிரி பெண்ணோட மூடியை டபுள் டேப் வச்சு ஒட்டி விட்டுட்டோன்னா அது நம்ம ஒரு ஹூக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்செட் போட்டு வைக்கலாம். அப்படி ஹெட்செட் வேணான்றவங்க உங்களோட மாஸ்க் தொங்க விடலாம். அப்படி மாஸ்க் வேணான்றவங்க வீட்டோட சாவியோ இல்லாட்டி ஏதாச்சும் கீ செயினையோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் இந்த பெண்ணோட முடியில் தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு சரியாக இருக்காது. அது என்ன தான் நம்ம வச்சாலும் அது கீழே விழுந்துடும். அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெண்மூடியை சாமி படத்தோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டிங்கன்னா இதில் நம்ம பூ வச்சிடலாம். இது தவிர பூஜை ரூமில் என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்ஸ்லாம் அப்படியே நம்ம போட்டு வச்சிடாமல் இந்த மாதிரி எல்லா பில்லுமே ஒன்றா அடிக்கிட்டு நம்ம இந்த பெண்ணோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பில்ஸும் தொலைஞ்சு போகாது. அடுத்து இந்த மாதிரி எழுதின பேப்பரோ எழுதாத பேப்பரோ எந்த பேப்பராக இருந்தாலும் நம்ம ஃபைல் இல்லாதப்போ, அதாவது ஸ்டிக் ஃபைல் இல்லாட்டி ஸ்டேப்லர் பின் இந்த மாதிரி இல்லாதப்போ பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பெண்ணோட மூடியை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி ஆகிடும். ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் மசாலா பொடிகள் இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுட்டு மேல் சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடித்து நம்ம வந்து பெண்ணோட மூடியை இங்கே டைட்டாக சொருகி விட்டுட்டோன்னா இது வந்து நல்லா டைட்டாக ஆகிடும். கொட்டவும் கொட்டாது, அதே சமயம் காற்று போய் கெட்டும் போகாது. இனிமேல் வந்துட்டு நீங்களும் பெண்ணோட மூடியை வந்து பெண் தேர்ந்து போனதும் தூக்கி போட்டுடாமல் எடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.